இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரெண்டு விஷயத்தை வச்சிருக்கிறாரு. ஜீவனை வச்சிருக்கிறாரு, மரணத்தை வச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், சாபத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு எதுக்கு நான் பிரயாசப்படுறேன்? நிறைய பேர் செபிக்கிறத தெரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க, வேதத்தை வாசிப்பது தெரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க, ஆலயத்தை கனப்படுத்துவது தெரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க, சபையினுடைய ஆராதனைகளுக்கு வருவது தெரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க, ஊழியம் செய்வது தெரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க, அன்பாய் வாழ்வது தெரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க, சமாதானம் பண்ணுவது தெரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க, ஒருமித்து வாசம் பண்ணுவது தெரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க, ஒரு மனதோடு செயல்படுவது தெரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க, தேவனை ஆழமா ஆணித்தனமா விசுவாசிப்பது தெரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க, தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில நடக்கும் என்ற நம்பிக்கையை தெரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க. ஆண்டவர் எவ்வளவு வருத்தத்தோடு அந்த கருத்து சொல்லியிருப்பார்ல, நான் விரும்புறதை நீங்க தெரிந்து கொள்ள மாட்டேன்றீங்க. நான் என்ன விரும்புறேன்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு விருப்பம். தேவனுக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு விருப்பம். பிசாசு கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவது, சாப கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவது, தரித்திரங்களிலிருந்து விடுதலையாக்குவது, பயங்களிலிருந்து விடுதலையாக்குவது, வியாதிகளிலிருந்து விடுதலையாக்குவது, குறைவுகளிலிருந்து நிறைவாக்குவது, இதெல்லாம் தேவனுக்கு விருப்பம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நான் இதை தெரிந்து கொண்டிருக்கிறேன். யோசுவா நல்ல ஒரு யுத்த வீரன். நான் கர்த்தரை சேவிப்பதையே தெரிந்து கொண்டேன். நிறைய பேருக்கு நிறைய ஆலோசனை, நிறைய பேருக்கு நிறைய உபதேசம், நிறைய பேருக்கு நிறைய சுவிசேஷம், நிறைய பேருக்கு நிறைய பிரசங்கம், நிறைய பேருக்கு நிறைய ஜபம், நிறைய பேருக்கு நிறைய பிரயாசம். இது மாறாது, இது மாறாது. ஆனா அதுல நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நாம எப்படி இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், தேவன் எப்படியாகிலும் உன்னை வேற மாதிரி மாத்திடுவார், வேற மாதிரி மாத்திடுவார், வேற மாதிரி மாத்திடுவார். நீ நல்லவனா கெட்டவனா, நீ உண்மை இல்லவனா பொய் இல்லவனா, நீ அன்பு உள்ளவனா கோபம் உள்ளவனா, நீ பொறாமை உள்ளவனா, எப்பறப்பட்ட, இதெல்லாம் தேவனுக்கு டசன்ட் மேட்டர். அதெல்லாம் தேவனுக்கு தேவையில்லை. ஆனா மாறணும் அந்த விருப்பம் உனக்கு இருந்ததுன்னு சொன்னா, இந்த பொறாமை குணத்திலிருந்து வெளியே வரணும், இந்த கோப குணத்திலிருந்து வெளியே வரணும், இந்த பாவ குணத்திலிருந்து வெளியே வரணும், பொய் பேசுற ஆவிலிருந்து வெளியே வரணும், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும், இந்த பிரிவினை உண்டு பண்ணுகிற காரியங்கள் நான் வெளியே வரணும், நான் நல்ல மனுஷனா மனுஷியா ஜீவிக்கணும், என் கணவரும் நானும் என் பிள்ளைகளும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு தேவனை நீ தெரிந்து கொண்டு வருவாய் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் இதெல்லாம் மாத்திடுவாரு.